2 வேப்ப மரங்களுக்கு நடுவில் ஒரு பனைமரம் காண கிடைக்க அதன் முன்பகுதியில் ஒரு சூளம் நடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தின் அடிப்பகுதியில்தான் பிடாரி அம்மன் இருக்கிறது என்றும் அது விரைவிலேயே வெளியில் வரும் என்றும் நம்புகிறார்கள். இவர்கள் இப்படி நம்புவதற்கு காரணம் கொல்லிமலையில் இருந்து இங்கு வந்து தங்கிய ஒரு சித்தர் தான் என்றும் சொல்கிறார்கள். அந்த கொல்லிமலை சித்தர் தான் இந்த இடத்தில் இருக்கும் பிடாரி அம்மன் பற்றி கூறினாராம். 48 வாரங்கள் இந்த இடத்தில் விளக்கேற்றும்படி கொல்லிமலை சித்தர் கூறியிருக்கிறார். சில வாரங்கள் பூசாரி காளிதாஸ் விளக்கேற்றிய நிலையில் திடீரென தான் இந்த இடத்தில் தூக்கி வீசப்பட்ட நிகழ்வு நடந்தது என்று அவர் கூறிய தகவல் வியக்க வைக்கிறது. இங்கு ஆலமரம், வேப்ப மரங்கள், பனைமரம் போன்றவை இருந்தாலும் புன்னை மரம்தான் இந்த கோவிலின் தலவிருட்சம் என்று சொல்கிறார்கள். இந்த புன்னை மரத்தின் விதைகள் இந்த இடத்தை தவிர வேறு எங்கும் முளைக்காது என்கிற தகவலையும் சொல்கிறார்கள்.